நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது கீழே நான் கதறும் போது பேசும் அதிகாலை வேளையில் ஓம் வேதத்தை லைட் எரியல மத்தியானத்து ஓம் வேதத்தை கேக்குது அரோன்? கேக்குது. பேசும் 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 என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, படிக்கும் போது ஏழை நான் கதறும் போது பேசும் 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 பேசும். ஆண்டவரே, உடைய வேத வசனத்தின் மூலமாய் பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களையும் உருவாக்கும்படிக்கு நாங்கள் மேல்நோக்கி பார்க்கிறோம். உடைய மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியை சொன்ன தீர்க்க தரிசனங்களில் ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் யார் இதை சொல்வது என்று நாம் கவனிக்கும்போது 2-3 விஷயங்களை நாம் இங்கே கவனிக்கணும்.
இங்கே 3 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 1, 2, 3 வசனத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. யார் யார் 3 பேர்? முதல் வசனத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். முதல்ல யாரு? இவர் மேல இருக்கிறது யாரு? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். சரி, ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அது யாரு? கர்த்தர். கர்த்தர் யாரு? இங்க 3ஆம் வசனத்திலையும் பாருங்க, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். யார் அனுப்புனா? பிதா அனுப்புனாரு, இயேசுவை அனுப்பினார். அப்ப இந்த 3 வசனத்துல என்னை, என் என்ற வார்த்தைகள்லாம் யாரை குறிக்கும்? வெரி குட், இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்ப இந்த 3 வசனங்கள்ல திரியேக கடவுள் இருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்னார். ரெண்டாவது, என்னை அபிஷேகம் பண்ணினவர் யார்? பிதா. என்னை அனுப்பினது யார்? பிதா. இங்க என்னைன்னு சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த 3 வசனங்களில திரியேக கடவுள் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம எல்லாம் இந்த முக்கியமான நபர் இதில் யாருன்னா, என்னை அப்படின்ற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் வேத புத்தகத்தில் அது இயேசுவை குறிக்கும் என்பதற்கான சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து, இந்த வசனம் குறிக்கிற நபர் இயேசு கிறிஸ்து தான் என்று நாம் அறுதியிட்டு சொல்லுவதற்கு வகை செய்யும்படியாக சில வேதத்தினுடைய சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தான் மேசியாவா? இந்த வேத பகுதி சொல்லுகிற மேசியா இயேசு கிறிஸ்து தானா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக சில காரியங்களை கவனிக்க போகிறோம். இங்கே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு இங்கே அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மேல இந்த ஆவியானவர் இருந்தாரா? இருந்தார். எப்ப இருந்தாரு? அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 32, 33வது வசனத்தை வாசிங்க. இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்கலாம். என்ன சொல்றாரு யோவான் ஸ்நானகன்? யார் மேசியா அப்படின்னு யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் ஒரு அடையாளம் கொடுத்திருந்தார். மேசியாவை அறிமுகப்படுத்த தான் யோவான் ஸ்நானகன் வந்தாரு. ஆனா அவருக்கே யார் மேசியான்னு தெரியாது. அப்ப எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. அப்ப பிதாவானவர் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை அமருகிறதை நீ பார்க்கிறாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். சரிங்களா? அப்ப நிறைய பேர் வராங்க ஞானஸ்நானம் எடுக்க. ஏசு யோவான் ஸ்நானம் எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று போய்கொண்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் வருகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன நடைபெற்றது? வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்குகிறதை யோவான் ஸ்நானகன் கண்டு, இவர் தான் மேசியா, இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று உலகிற்கு
இயேசுவை அவர் அறிமுகம் செய்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்பதற்கான முதலாவது ஆதாரமாக ஞானஸ்நானத்தில் நடைபெற்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே முதல் அற்புதத்தை செய்துவிட்டு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார், நாசரேத்துக்கு போன உடனே அன்றைய ஆலய ஆராதனையிலே அவர் கலந்து கொண்டார். அப்பொழுது ஜெப ஆலயத்தில் இருந்த தலைவன் வேத புத்தகத்தை கொண்டு வந்து வாசிப்பதற்காக இயேசுவின் கைகளில் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து உடனே அந்த ஏசாயா புத்தகத்தினுடைய தோல் சுருளை வாங்கினார். இந்த 61ஆம் அதிகாரத்தை எடுத்து இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து வாசித்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வாசித்திருப்பார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னைன்ற வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். ஏன்னா அது அவரை தான் பற்றி சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு இதை வாசி முடிச்சுட்டு புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்தோன்னே எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எழும்பி நின்று வேதத்தை வாசிப்பார்கள். வாசித்து முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, மூடி வச்சுட்டு உட்கார்ந்து அந்த வேத பகுதியை பற்றி பிரசங்கிப்பார்கள், அந்த வேத பகுதியை விளக்கி சொல்லுவார்கள். அதனால எல்லாரும் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கல. அவர் சொன்னாரு, இந்த வேத வாக்கியம் உங்கள் காது கேட்க நிறைவேறிடுச்சுன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு வரி தான் பிரசங்கம் பண்ணாரு, ஒரே வரி தான் பிரசங்கம். என்ன பிரசங்கம்? இது என்னை பத்தி தான் சொல்லுது, நான் தான் இதை செய்ய போறேன், என்னுடைய பணியை தான் இந்த பகுதியில் வாசிக்க கேட்டீங்க, நீங்க வாசித்தது நிறைவேறிடுச்சுன்னு சொன்னார். ஏராளமான மக்கள் பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க எல்லாம் பைபிளை விலக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் விலக்கி சொல்ல வரல, நான் அதை செய்து காண்பிக்க. இந்த வேத பகுதி என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை, அது என் வாழ்க்கையில உங்க கண்ணு முன்னாடி நிறைவேறும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து பார்த்தாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? பிறகு பார்க்கலாம். இப்ப இந்த வேத பகுதி அப்ப இயேசுவே சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இது என்னை பற்றி சொல்லுகிறது என்று இயேசு கிறிஸ்துவே சொன்னார். முதலாவது காரியம், யோவான் ஸ்நானகன் இவர் மேசியான்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவே இந்த வேத பகுதியை வாசித்து விட்டு இது என்னை பற்றி சொல்கிறது, இது உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிடுச்சுன்னு சொன்னார். இந்த வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை அபிஷேகம் பண்ணினார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அபிஷேகம் பண்ணுவது என்றால் என்ன? ஆலயத்தினுடைய எல்லா பொருட்களையும் எல்லா ஊழியர்களையும் அபிஷேகம் செய்வது வழக்கம். ஆசாரியர்களா ஆரோன் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்தபோது என்ன செய்தாங்க? மோசே தைல குப்பியை எடுத்து அவர்கள் தலையில் வார்த்து அவர்களை ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்க கடவுளுடைய திருப்பணிக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அவங்க மற்ற மனிதர்களைப் போல இருக்கக்கூடாது, மற்ற பணிகளை செய்யக்கூடாது. அவர்கள் ஆலயத்தினுடைய பணியை செய்வதற்காக பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக, ஒரு முக்கியமான காரியத்திற்காக பிரித்து வைக்கப்பட்டார். எதற்காக பிரித்து வைக்கப்பட்டார் அப்படின்னா,
இங்கே கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு பொருளே இதுதான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதுக்காக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை பற்றி தான் நீங்கள் நம்ம படிக்க போகிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்தில் ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நியாயாதிபதிகள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து என்று ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், இருக்கிறார். பாஸ்டர் நிறைய பேர் இருக்கலாம், பிஷப் நிறைய பேர் இருக்கலாம், சரிங்களா, ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து என்று ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அதனால தான் நாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம். இயேசு என்பது பெயர், கிறிஸ்து என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பின் ஒரு பெயர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர், மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்திற்காக கடவுளால் கொடுக்கப்பட்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆகையாலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அவரை அழைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே இந்த கிறிஸ்து ஒரே ஒரு கிறிஸ்து தான் இருக்கிறார். நிறைய பேர் எழும்பி நான் கிறிஸ்துன்னு சொல்லிக்குவாங்க, அவங்கெல்லாம் கிறிஸ்து கிடையாது. பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரே கிறிஸ்து இவர் தான். இவர் எதற்காக ஏற்படுத்தப்பட்டார் கவனிக்கலாம். முதலாவது காரியம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இது கிறிஸ்துவனுடைய வேலை என்ன? இவருடைய எதற்காக இவர் ஏற்படுத்தப்பட்டார்? நற்செய்தியை ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு அறிவிப்பதற்கு. அப்போ பணக்காரங்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இங்கே பணக்காரங்க ஏழை என்பது என்ன அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி நான் யாராக தான் இருக்கிறேன், பிச்சைக்காரனாக தான் இருக்கேன். ஏன்னா அவர் கொடுத்தது தான் எல்லாமே. அதை நான் புரியாமல் அகந்தையோடு தேவனுடைய சமூகத்திற்கு வருவேனானால் ஆண்டவருடைய நற்செய்தியில் எனக்கு பங்கு இல்லை. தேவனுடைய சமூகத்திற்கு நான் வரும்போது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எப்படி தான் வந்தாகணும்? பிச்சைக்காரனை போல தான் வந்தாகணும். தங்களின் இல்லாமையையும் இயலாமையையும் உணர்கிறவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். என்னால் முடியல, என்கிட்ட இல்லை, ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு என்கிட்ட என்ன இருக்கு, என்னால் என்ன முடியும்? ஆகையினால என்னுடைய இயலாமையும் இல்லாமையும் உணர்ந்து கடவுளிடத்திற்கு நான் கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறவர். ஆகையினால இந்த நற்செய்தி ஆவியில் தரித்திரர் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து ஆகவே தான் சொன்னார். ஆகையினால் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் ஏராளமான கடவுளுடைய மனிதர்கள் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் பெரும்பாலான தீர்க்கதரிசிகள், கடவுளுடைய மனிதர்களுடைய செய்தியெல்லாம் நற்செய்தியாக இல்லை, எல்லாம் நியாய தீர்ப்பின் செய்தியாக இருந்துச்சு. பாவம் செய்த மனிதனுக்கு என்ன வருதுன்னு சொன்னாங்க தீர்க்கதரிசிகள் எல்லாரும்? தேவ கோபாக்கினை வருதுன்னு சொன்னாங்க. பெரும்பாலும் எல்லாருமே அங்கங்கே நடுவில் மனம் திரும்பினா மீட்பு உண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் பொதுவாக அவங்க எல்லாருடைய கருத்தும் தேவ கோபாக்கினை நியாய தீர்ப்பும் வருகிறதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அல்ல, கிறிஸ்துவினாலே உண்டான தேவ இரக்கத்தை பற்றி, பாவிகளுக்கு உண்டான மீட்பை பற்றி ஒரு புதிய சகாப்தத்தை துவக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது மட்டுமல்ல, இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் என்கிற ஒரு பணியை செய்ய வந்தார். இயேசு கிறிஸ்து இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தும்படியான அற்புத பணியை செய்வதற்காக கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர். யாருக்குங்க இருதயம் நொறுங்குண்டு போயிருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பாவம் நம்முடைய மனதை நொறுக்குகிறது, நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிறது. நாம் செய்த தவறுகள் நம்முடைய
மீறுதல்கள் நம்முடைய உள்ளத்தை உடைக்கிறது. அநேக நேரங்களிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூடவே வாழ்ந்தவன், கடவுளுடைய வார்த்தையை கேட்டான், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நல்ல விருப்பம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் அவன் இயேசுவை மறுதலித்தான். பிலாத்துடைய அரண்மனையில் இயேசுவை மறுதலித்தான். இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுத்திருந்தும் அவரை அறியவில்லை என்று சொல்லல, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். வெளியில போய் தன்னுடைய தவறை உணர்ந்து பேதுரு மனம் கசந்து அழுதான். அவனுடைய இருதயம் நொறுங்குண்டு போனது, நொறுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டு காலம் இருந்து அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து, அவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுவிட்டு இயேசுவை அறியவில்லை என்று சொல்லி அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துணிந்து விட்டனே என்று சொல்லி உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அவன் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தான். இயேசு கிறிஸ்து பேதுருவை குணப்படுத்தினாரா? குணப்படுத்தினார். அவனுடைய இருதயத்தை குணப்படுத்தி நுறுங்குண்ட அந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார். பாவத்தினால் இருதயம் நொறுக்கப்படலாம். அது மட்டுமல்ல, லாசரு மரித்து போனான். லாசரு மரித்து போன போது 2 சகோதரிகளுடைய ஒரே ஆதரவு அவன்தான், ஒரே நம்பிக்கை அவன்தான். அந்த லாசரு மரித்து போன போது அவங்க அதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்தாங்க? ஏன் சகோதரன் வியாதியா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வந்து அவரை குணப்படுத்தி விடுவார் என்று எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம். நம்பினார்கள், ஆனால் நம்பிக்கை உதவவில்லை. சகோதரன் மரித்தே போனான். லாசரு மரித்து போன போது மிகுந்த துக்கத்திலும் வேதனையிலும் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து அவர்களோடு கூட கண்ணீர் விட்டு அவருடைய வேதனையை புரிந்து கொண்டவர்களாக அவர்களுடைய நொறுக்கப்பட்ட இருதயத்தை குணப்படுத்தும்படிக்கு லாசருவை உயிரோடு கூட இயேசு கிறிஸ்து எழுப்பினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனிமை பலவிதமான காரியம் நம்முடைய மனதை நொறுக்குகிறதாக இருக்கலாம். மற்றவர்களுடைய வார்த்தைகள், மற்றவர்களுடைய புறக்கணிப்பு, பலவிதமான காரியங்கள் நம்மை உடைத்திருக்கலாம். சகேயுனுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை அதுதான். சமுதாயம் அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தது. அவனை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. அவன் தனித்து விடப்பட்டவனாக, துரோகியை போல பார்க்கப்பட்டவனாக, அக்கிரமக்காரனாக, அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தான். இயேசு கிறிஸ்து வந்து அவனை பார்த்தது மட்டுமல்ல, இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஐயோ, நாங்களே அவன் வீட்டுக்கு போக மாட்டோம், எங்களுக்கே அவன் யாருன்னு தெரியும், அவனை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம், இவர் தேவனுடைய குமாரனா இருந்தா இவங்க வீட்டுக்கு எப்படி போவார்? இயேசு கிறிஸ்து அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலையே படலை. இயேசு சகீவை நேசித்தார். அவனுடைய தனிமை, அவனுடைய வெறுமையை புரிந்து கொண்டு அவனோடு கூட போய் தங்கினார். நொறுங்குண்ட இருதயத்தை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவர். மற்றவருடைய வார்த்தைகளினாலே, மற்றவருடைய செயல்களினாலே, புறக்கணிப்பினாலே, நம்பிக்கை துரோகத்தினாலே நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை குணப்படுத்தக்கூடியவர். மூன்றாவதாக நாம் அந்த பகுதியில் பார்க்கிற காரியம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய மூன்றாவது பிரதானமான நோக்கம், சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். என்ன கட்டப்பட்ட நிலை? எனக்கு என்னங்க, யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஒரு நாளும் ஒருவருக்கும் அடிமைகளாக இருந்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களை ஆண்டு கொண்டு இருந்தது ரோமர்கள். தங்களுடைய அடிமைத்தனத்தை பற்றிய அறிவே இல்லாமல் அநேக நேரத்தில் நாம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு அடிமை? டிவிக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, ஃபோனுக்கு அடிமை, இல்லை பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு, கோபத்திற்கு அடிமை.
பெருமைக்கு அடிமை, தவறான வார்த்தைகள் பேசுவதற்கு அடிமை, பலவிதமான காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பூமியிலே சந்தித்த போது ஒரு மனிதன் பிசாசினாலே சிறைப்பிடிக்கப்பட்டவனாக, தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாக வாழ்ந்தான். நமக்கு தெரியும் லேகியோன். இப்படி அநேகர் சிறைப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். சிறைப்பட்டவர்களை ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்தார். பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏனென்றால் அவருடைய மிக முக்கியமான பணி விடுதலை செய்வது, கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிப்பது, சிறையிருப்பில் இருப்பவர்களை மீட்பது. ஆகையினாலே இதற்காகவே இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். நான்காவதாக நாம் இங்கே பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூற அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அனுக்கிரக ஆண்டு அப்படின்றது என்ன? லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் பிறகு வீட்டுக்கு போய் வாசிப்பாருங்க. அங்கே யூபிலி என்று ஒரு ஆண்டை பற்றி வேத புத்தகம் சொல்லுகிறது. இந்த ஆண்டு என்ன, எப்போ வருதும், இதை எப்படி ஆசரிப்பார்கள், ஆசரிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், 7வது நாள் ஓய்வு நாள் இல்லைங்களா? 7வது வருஷம் ஓய்வு வருஷம். 7 வருடம் 7 ஆண்டுகள், 49 வருஷம் தாண்டி 50வது வருஷம் அது யூபிலி ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. 50வது ஆண்டு, ஒவ்வொரு 50வது ஆண்டும் யூபிலி ஆண்டு. இந்த ஆண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த யூபிலி ஆண்டை பிரகடனப்படுத்துவதற்காக ஆசாரியன் எக்காலத்தை எடுத்து அந்த ஆண்டில் முதல் நாள் அந்த எக்காலத்தை எடுத்து ஊதுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடவுளுடைய அனுகிரக ஆண்டை பிரசித்தப்படுத்துவது. அந்த எக்காலத்தை ஊதிட்டார்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய காரியங்கள் நடக்கும். கடன் வாங்கியிருந்தவர்கள் கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும், திருப்பி கொடுக்க வேண்டாம். அடிமைகள் எல்லாரும் விடுதலையாகி வீட்டுக்கு போய்விடலாம். அந்த காலத்தில் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னா என்ன செய்வாங்க? தங்களையே அடிமைகளாய் விற்று விடுவார்கள். அப்போ தங்களை அடிமையாக விற்றுட்டா அவங்களுக்கு வாழ்நாளெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லையா அப்படின்னா இருக்கு. எப்போ இந்த 50வது ஆண்டு யூபிலி ஆண்டு வரும்போது ஆசாரியன் எக்காலத்தை எடுத்து ஊதுனா என்னன்னா, அடிமைப்பட்டிருந்தவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடலாம். எனக்கு ரொம்ப பண கஷ்டம், எனக்கு ஒரு இடம் இருக்குங்க, ஒரு வயல் இருக்குது, அதை நான் விற்றுட்டு நான் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் விற்றுட்டு காசு வாங்கிக்கிட்டேன், காசு வாங்கி செலவு பண்ணிட்டேன். ஆனால் 50வது வருஷம் நான் அந்த விற்ற இடம் ரிட்டர்ன் எனக்கே வந்துடும். ஆகையினால யூதர்கள் இந்த விற்கிற ப்ராசஸ் எப்படி செய்வாங்கன்னா, யூபிலி ஆண்டுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சோன்னே 50வது வருஷம் வருது அப்படின்னா அந்த இடத்தோடைய மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்த வாங்குறவங்க எத்தனை வருஷம் வச்சுருக்கலாம்? 4 வருஷம் தான் வச்சுருக்கலாம். 4 வருஷம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் எனக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஆகையினால இந்த யூபிலி ஆண்டு கடவுளுடைய விடுதலையை, கடவுளுடைய அனுக்கிரகத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அறிவிக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். அந்த ஆண்டை பிரகடனப்படுத்துகிறவராக இயேசு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய கிருபையின் காலத்தை இயேசு துவக்கி வைப்பார். ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை, ஆண்டவருடைய அருளின் நாட்கள் இயேசு கிறிஸ்துவில் துவங்கும் என்று சொல்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரம்
9, 10 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினாலே அவர் செய்த உடன்படிக்கையை பற்றி இங்கே அவர் சொல்றாரு. இந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னவா? கவனிச்சிங்களா வசனத்தை? என்ன போட்டிருக்கு பாருங்க 10ஆம் வசனத்துல. சமாதானத்தின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இனி கோபம் கொள்வது இல்லை. ஏன்? தேவ கோபாக்கினை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே சிலுவையிலே கொட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன் மீது தேவ கோபாக்கினையை ஏற்றுக்கொண்டபடியினாலே நன்மேல் கர்த்தர் இனி கோபம் கொள்வது இல்லை. சமாதான உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிறார். என்ன சொல்றாரு ஏசாயா அப்படின்னா, அன்னைக்கு மக்கள்லாம் பாவம் அக்கிரமம் செய்த போது ஆண்டவர் என்ன பண்ணார்? கோபத்தினாலே உலகத்தை எல்லாத்தையும் தண்ணீரினால அழிச்சாரு. மொத்த உலகமும் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நோவாவையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். நோவாவும் குடும்பத்தாரும் வெளியில வந்து கர்த்தரை பலி செலுத்தி பணிந்து கொண்ட போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், இனி நான் உலகத்தை அழிப்பதில்லை, தண்ணீரினால அழிப்பது இல்லை என்று ஒரு உடன்படிக்கை செய்து அதனுடைய அடையாளமாக வானவில்லை ஆண்டவர் பூமியிலே வைத்தார். அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாரா ஆண்டவர், இனி நான் மக்கள் மேல் கோபப்படுவதில்லை. என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே தேவ கோபாக்கினை எல்லாம் அவர் மேல் ஊற்றப்பட்டது. பாடல்ல பாடுவோம் இல்லையா? பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவநீர் விட்டதற்காக. பாடல்ல தேவ கோபாக்கினை எல்லாம் தன் மேலே அவர் ஏற்றுக்கொண்டதினாலே சமாதான உடன்படிக்கை அவர் செய்து நம்மை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவிலே கிருபையின் காலம் துவங்கி இருக்கிறது. ஆகையினாலே இந்த கிருபைக்கு முடிவில்லாத கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கத்தின் நாட்களில் நாம் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம சில தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்ம இடத்துல நீடிய பொறுமையாக இருப்பதற்கு ஒரு காரணம் அவர் நம்ம இடத்துல காண்பிக்கிறவருடைய இரக்கம். ஆகையினாலே இந்த கடவுளுடைய அருள் நாட்கள், கிருபையின் நாட்களை கிறிஸ்து துவக்கி வைத்தார். கடைசியாக இயேசு கிறிஸ்து ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? கடவுளுடைய மக்களுடைய நிலையை தலைகீழாய் மாற்றுவதற்கு. சிறையிருப்பிலிருந்து விடுதலையானால் என்ன நடக்கும்? 3ஆம் வசனத்தில் பாருங்க, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. சிறையிருப்பிலே மக்கள் இருந்தபோது துயரத்தோடு இருந்தாங்க, வேதனையில இருந்தாங்க, அவங்க மன சோர்ந்து போயிருந்தாங்க. சிறையிருப்பில் இஸ்ரவேல் மக்கள் இருந்தபோது அங்கே இருந்த பாபிலோன் தேசத்து மக்கள் எல்லாரும் கேட்டாங்க, ஐயா உங்கள் ஊர் பாட்டை கொஞ்சம் எங்களுக்கு பாடுங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இருக்கிறது இங்கே அடிமையா, எங்கள் தேசத்துடைய பாடல்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொண்டாட்ட ஆரவார பாடல்கள், அதை போய் நாங்கள் இங்கே எப்படிங்க பாடுறது? இங்கே நாங்கள் என்ன தான் பாட முடியும்? புலம்பல் தான் பாட முடியும். ஏன்னா நாங்களே இங்கே அடிமைகளாக இருக்கும்போது கொண்டாட்டத்தின் பாடல்களை பாட முடியுமா? 137 சங்கீதத்தை நீங்கள் பிறகு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி இந்த சங்கீதத்தில் அவங்க சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா அடிமையாக இருக்கிறவர்கள் ஆரவாரம் பண்ணுவதற்கோ, ஆர்ப்பரிப்பதற்கோ, அகமகிழ்வதற்கோ ஒன்றுமே இல்லை.
ஆகினால இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாம்பலை அள்ளி தலையில் போட்டுக்கொண்டு அவர்கள் அழுது புலம்பினார்கள். ஏன்னா நாடு போச்சு, வீடு போச்சு, விடுதலை போச்சு, எல்லாமே போச்சு, நம்பிக்கை போச்சு, எதிர்காலம் போச்சு, எல்லாம் போச்சு. இங்கே கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு என்ற நிலையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை அற்புதமாய் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்த போது அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், பாடினார்கள், அகமகிழ்ந்தார்கள், கொண்டாடினார்கள். அதனால ஆண்டவருடைய அற்புதமான செயல் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினது. என்ன மாற்றினது? அவர்களுக்கு மகிழ்ச்சி, அவர்கள் மன சோர்வுகள் மாறினது, அவர்களுடைய துக்கங்கள் மாறினது, அவர்களுடைய துயரங்கள் மாறினது, அவர்களுடைய ஒடுங்கின ஆவி, மனம் சோர்ந்து தளர்ந்து போன நிலை மாறினது. எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியம் இயேசு கிறிஸ்து எப்போ செய்தார்? வேதத்தின் நாட்களில் செய்தார். அதோடு முடிஞ்சிருச்சா? இல்லை. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கும் இதே காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். யாருக்கு செய்வார்ன்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் யூடியூப்பில் நிக்கி குரூஸ் அப்படின்னு ஒரு மனிதனுடைய சாட்சியை கேட்டேன். இன்றைக்கி நான் அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த நிக்கி குரூஸ் என்கிறவர் யார் அப்படின்னா, பியூட்டோரிக்கோவை சேர்ந்த ஒரு மனிதன். இவங்க அம்மா சூனியம் செய்கிறவங்க, சூனியக்காரி இவருடைய தாயார். அவங்க அப்பா ஒரு தாறுமாறாய் வாழ்ந்த ஒரு முரட்டு மனிதன். குழந்தையாக இருந்த போதிலிருந்து இவருடைய அம்மா அவனை போட்டு அடின்னு அடித்து தூக்கி ரூமில் வீசுவாங்க. நிறைய நேரம் மூச்சு விடுறதுக்கு திணறுவாங்க. அப்படி சிறு பிள்ளையாக இருக்கும்போது கொடுமையை அனுபவித்தவர். 9 வயசில் தற்கொலை பண்ணி செத்து போயிடணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அவங்க அம்மா அடித்து துரத்திட்டதுனால இவர் தெருவில் வாழ்ந்து, இவர் கூட பிறந்தவங்க 17 பேர், இவர் தெருவில் வாழ்ந்து பயங்கரமான ஒரு அங்கே இருக்கிற ரவுடி கும்பலுடைய தலைவனாக, கேங் லீடராக நியூயார்க் பட்டணத்திலே இவர் வாழ்ந்திருக்கிறார். அமெரிக்க தேசத்தில் இருக்க நியூயார்க் பட்டணத்தில் இந்த நிக்கி குரூஸ் என்பவர் ஒரு கொல்லக்கூட்ட தலைவனாக வாழ்ந்திருக்கிறார். இவருக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று அடிப்பது, குத்துவது, வெட்டுவது. இதுதான், எதுக்குனாலும் இதுதான் அவர் பண்ணுவார். ஆகையினால அங்கே இருக்கிற கொல்லக்கூட்ட தலைவனாக மாறிவிட்டார். அங்கே அடிக்கடி இருக்கிற பல ரவுடி கும்பல்களுக்கு இடையே சண்டை நடக்கும். அதில் இவர் எல்லாரையும் அடித்து உதச்சி நிறைய பேரை கொன்னுடுவார். போலீஸுக்கு எதிராக சண்டை போடுவார். போலீஸுக்கு எதிராக கலகம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெரிய கேடி. இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் ஒரு நாள் டேவிட் வில்கர்சன் என்ற ஒரு கடவுளுடைய மனிதர் தெருவில் போய் நின்று சுவிசேஷத்தை ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணினார். ஒரு பெரிய கும்பல் அவரை சுற்றி நின்று வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தது. இவருக்கு அதை கேட்டபோது பயங்கர ஒரு ஆத்திரம். இவர் நேரடியாக அந்த கும்பலுக்குள்ளே போய் அவரை பார்த்து சொன்னார், ஐயோ, இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே இதெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அவருக்கு ஒரு அறை விட்டுருக்காரு. வேறு இடத்துக்கு போயிடு, இந்த ஏரியாவுக்குள்ளே நீ வரக்கூடாது. அப்போ அவர் திரும்பி சொல்லியிருக்கிறாரு, நிக்கி, நீ என்னை வெட்டி 1000 துண்டா வெட்டி கூறு போட்டாலும் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி உனக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து உன்னையும் நேசிக்கிறார் சொன்னார். இந்த நிக்கி குரூஸ் அவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் மனசில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. இவருக்காகவும் இந்த கும்பலுக்காகவும் பல வருஷமாக இந்த டேவிட் வில்கர்சன் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவருடைய நண்பர் ஒருவர் அவருடைய ஆலயத்துக்கு இந்த நிக்கி குரூஸை கூப்பிட்றார். நீ இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்து பாரு, இந்த தெருவில் பிரசங்கம் பண்ணாரு,
அவர் சர்ச்சுக்கு நான் போகிறேன், நீனு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவருக்கு தனியாக எங்கேயும் போகிறது பிரச்சனை. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா கொல்ல கூட்டத்துக்கூடையும் தகராறு இவருக்கு. அதனால் இவருக்கு எங்கே போனாலும் எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். அதனால் இவர் மட்டும் சர்ச்சுக்கு போகாமல் அடியாளுங்க 75 பேரை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்துருக்கிறார். நண்பர் கூப்பிட்டதற்காக போயிருக்கிறாரு. அங்கே பாஸ்டரு அவரை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு யாருக்காக ஜெபிக்க விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. சிலர் வந்திருக்கிறாங்க. இவரையே பார்த்துட்டு இருந்திருக்காரு, இவர் வரல. பாஸ்டர் அங்கேருந்தே கேட்டிருக்கிறாரு, நிக்கி நான் உனக்காக ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டுக்கிறாரு. இவர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறார், வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனாலும் பாஸ்டர் விடலை. எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணும்போது இவருக்காகவும் ஜெபித்து அனுப்பினார். இந்த வார்த்தை மட்டும், கர்த்தர் உன்னையும் நேசிக்கிறார் என்ற வார்த்தை அவர் உள்ளத்தை உடைத்து கொண்டே இருந்தது, பேசிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறதா, நிஜமாவா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அன்றைக்கு ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற ஊழியக்காரனாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். கோடிக்கணக்கான மக்கள். இவர் போகிற முக்கியமான இடங்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஜெயிலையும் போய் இவர் அங்கே இருக்கிற கைதிகளுக்கு நற்செய்தி சொல்லுவார். அவர் சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்லுவாரா. என்ன சொல்லுவாருன்னா, இந்த நிக்கி குருசையே இயேசுவால் மாற்ற முடியும்னா நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் மாற்ற முடியும்னு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறவர். அவர் சொன்ன காரியம், என் வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணம் எங்கள் அம்மா செஞ்ச சூனியங்கள், அவர்கள் என்னை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தின காரியங்கள் என் வாழ்க்கையை சிதைத்து விட்டது. எனக்கு அன்புன்னு என்னன்னே தெரியாது, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், அசுத்தமாய் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு என்னை விடுதலையாக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் நற்செய்தியை அறிவிக்கிறவர், நமக்கு சமாதானத்தை கூறுகிறவர், நம்மை நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறவர், நம்மை விடுதலை செய்கிற தேவன், நமக்கு தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் நமக்கு அறிவிக்கிறவர். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை பூமியில் வந்தபோது அறிவித்த போது என்ன நடந்தது தெரியுமா? லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசி பாருங்க. இந்த வேத பகுதியை வாசித்து விட்டு உங்கள் செவிகள் கேட்க இந்த வார்த்தை நிறைவேறினது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசுவை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுற பார்த்தாங்க. கொண்டு போய் அவரை தள்ளி விடும்படியாக கொல்லும்படியாக பார்த்தாங்க. ஆனால் என்ன நடைபெற்றது? இயேசு கிறிஸ்து கடந்து போய்விட்டார். ஆனால் யார் எல்லாம் இயேசுவை மேசியா என்று அறிந்து விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுப்பவராக, சுகப்படுத்துவராக இருந்தார், இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் ஒருத்தர் தான். கடவுளால் மனுக்குலத்தினுடைய பரிகாரமாக கொடுக்கப்பட்டவர் அவர் ஒருத்தர் தான். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் விடுதலை உண்டு, இன்றைக்கும் சுகம் உண்டு, இன்றைக்கும் ரட்சிப்பு உண்டு. யோவான் எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12. ஆகியனாலே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே மீட்பு உண்டாயிருக்கிறது. எந்த ஊழியக்காரனுடைய நாமத்திலும் இல்லை, மனுக்குலத்தினுடைய விடுதலைக்காக, மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆகியனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வாராங்க. என்னை விடுவிப்பாரா? என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குவாரா? குணமாக்கணும்னு என்ன செய்யணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம்.
38. முக்கியமான ஒரு காரியத்தை இயேசுக்கு சொல்றாரு. கவனிங்க, வேத வாக்கியம் சொல்லுகிற படி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வாக்கியம் என்ன சொல்லுது? இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு நற்செய்தியை அறிவிக்க ஏற்படுத்தப்பட்டவர், இயேசு கிறிஸ்து நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க ஏற்படுத்தப்பட்டவர், இயேசு கிறிஸ்து விடுதலை செய்ய ஏற்படுத்தப்பட்டவர், இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அனுக்கிரக ஆண்டை அறிவிக்க ஏற்படுத்தப்பட்டவர். ஆகையினால இதை நான் அறிந்து கொண்டால் பத்தாது, இதை நான் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் இதே காரியத்தை எனக்கு செய்ய முடியுமா? முடியும். ஆண்டவர் இதே காரியத்தை எனக்கு என்னை விடுதலையாக்க முடியுமா? என்னுடைய இருதயத்தை குணமாக்க முடியுமா? தேவ இரக்கத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? முடியுமா? எப்ப முடியும்? எனக்கு கேசரி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்த பிரயோஜனம் இல்லை. நான் என்ன செய்யணும்? செஞ்சாதான் நான் சாப்பிட. கேசரி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. செஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். இயேசு கிறிஸ்து இதை செய்யக்கூடியவர் என்பதை அறிந்திருக்கலாம், ஆனால் அவருடைய நாமத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் என்றைக்கும் மாறாதவர். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தோடு ஒருவேளை நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். பலவிதமான அடிமைத்தனங்கள், சாபங்கள், பலவீனங்கள், பாடுகள், வியாதிகள், வியாகுலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய நிலைமையை மாற்றுவதற்காகவே பிதாவாகிய கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உங்கள் நிலைமையை மாற்றணும்னா நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். யாருடைய நிலையையும் மாற்றவராக முடியும். விபச்சாரத்தில் கையை மையமாய் பிடிக்கப்பட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை விடுதலையாக்கி ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்வதற்கு அவளை வழிநடத்தின ஆண்டவர். சமாரிய பெண் வாழ்க்கையில மன நிறைவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், ஆண்டவர் அவளை சந்தித்து அவளை மாற்றி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர். சகேயு துன்மார்க்கமாய் வாழ்ந்து பகைக்கப்பட்டவர். கர்த்தர் அவனை சந்தித்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதே வண்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னுடைய நிலைமையை மாற்றும் என்று சொல்லி கூப்பிடுகிற யாருக்கும் அவர் உதவி செய்கிறவர். அவருடைய நாமத்தினாலே விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தினாலே மீட்பு உண்டு, அவருடைய நாமத்தினாலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டு, அவருடைய நாமத்தினாலே கிருபையின் பிரவாகம் உண்டு. தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இயேசுவை பற்றின காரியங்கள் கதை அல்ல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறவர் என்பதை அவர் இன்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் அதை வெளிப்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். ஆண்டவரே, வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்ய, சாபங்களை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க, அடிமைத்தனங்களை மாற்றுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மனிதர்கள் பின்னாடி நாங்கள் போய் கொண்டிருக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகள் உண்டு.
ஆண்டவரே, இந்த நாளில் அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், அவரை பின்பற்றி போகவும், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் தேவரீர்களுக்கு கிருபை செய்யும்படியான நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. ஆண்டவரே, எங்களுடைய அடிமைத்தனங்கள் நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டான அந்த விடுதலையை கர்த்தாவே நீர் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. ஆண்டவரே, கிருபையான எங்களோடு கூட பேசுங்க, கிருபையான எங்களோடு கூட இடைபடுங்க தகப்பனே. உடைய வல்லமையுள்ள காரணங்களை சந்திக்கட்டும், உடைய விடுதலையின் காரணங்களை தொடரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிட்டு அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்து நின்று ஆண்டவரே உங்களை அழைத்து ஆண்டவரே நீங்களே சுகமாக்குவதையும் விடுதலையை ஆக்குவதையும் எங்கள் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னென்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பார்கள் தருவேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறீரே. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வேண்டிய சகல வல்லமையும் அதிகாரத்தையும் என் உடையவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் போராடி கொண்டிருந்த அநேக காரியங்களிலிருந்து விடுதலையை ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுவதனாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அற்புதமான உண்மைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஒரு விடுதலை எங்களுக்கு கட்டளிடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, ஆண்டவரே போராட்டங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாளிலே உண்மையான இருதயத்தோடு நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என்னை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறபடியினாலே உடைய அற்புதத்தை விளங்கச் செய்யுங்க. சமாதானத்தினால் மகிழ்ச்சியினால் இடைக்கட்டுங்க. எங்களுடைய நிலைமைகளை தலைகீழாய் மாற்ற நீர் வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.